விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் 9ல குரு இருக்கார். ஓடுனவனுக்கு 9ல குரு அப்படிம்பாங்க. அகப்பட்டவனுக்கு 8ல குரு அப்படிம்பாங்க. அப்போ ஓடுனவனுக்கு 9ல குரு. 9ல குரு இருக்கிறது நல்லது. 9ல குரு இருக்கிறது நல்லது தான். மாற்று கருத்து இல்ல. ஆனா அதே மாதிரி வந்து பாருங்க, இது பிள்ளைங்க இல்லைங்க. எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆகுது. எங்க கணவரே அவரே இந்த மாரி தாங்க பண்றாரு. இந்த மாத காலகட்டத்துல இவங்க அவசியம் சென்று தான் ஆகணும் அப்படின்னு சூழல்ல இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பரிகாரம் செஞ்சுக்கோங்க அப்படின்னா, என்ன பரிகாரம் இவங்க செஞ்சுக்கலாம்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்டின்னா, இது ஒரு கிராமம் மாதிரி இருக்கு. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, தனியா வீடு. அது என்னன்னா பிரைவசியாம். பிரைவசி எனக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்டின்ற மாரிலாம் சில ரெசார்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமானுஷமா இருக்கு. நான் அந்த மாரி நெறைய ரெசார்ட்ஸ் வந்து பார்த்தேன். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யார சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் டாக்டர் தீபா அருளாளன் மேடம தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் மேம். வணக்கம் மேம். உங்களுடைய பதிவுகள் எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு. நெறைய நல்ல விஷயங்கள் மக்களுக்காக நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு புதுமையான டாபிக் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் வரப்போகுது இல்லையா? இந்த செப்டம்பர் மாதத்துல செல்லக்கூடாத இடங்கள் அப்படின்னா என்ன? ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பர்ட்டிகுலரா இந்த இடத்துக்கு போகாதீங்க. இது ஒரு எச்சரிக்கை. இந்த இடத்துக்கு போனீங்கன்னா, ஒரு சில தடங்கல்கள், தாமதங்கள், தடைகள் கூட ஏற்படலாம் உங்களுக்கு அப்படின்னா, எந்த இடங்கள்லாம் மேம் சொல்லுவீங்க? எதனால அந்த இடத்திற்கு போகக்கூடாது? அந்த இடத்திற்கு போனா என்ன மாரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத ஒரு சின்ன இன்ட்ரோ மாரி மக்களுக்காக கொடுங்க மேம். கண்டிப்பா மேடம். கண்டிப்பா. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா மேடம், ஒவ்வொரு மாசமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு இடங்களுக்கு போகும்போது கொஞ்சம் காஷியஸா போங்க அப்படின்னு சொல்லுவோம். இது எதனால சொல்றோம் அப்படின்னா, பிளானட்டரி பொசிஷன்ஸ். எந்த பிளானட் எந்த பாவத்தில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதாவது நில வீட்லயா, இல்ல காற்று வீட்லயா, இல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீர் வீட்லயா அப்படின்றத பொறுத்து நெருப்பு வீட்லயா, அத பொறுத்து நம்ம சொல்றது உண்டு தான் மேடம். அந்த விதத்தில இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா என்ன கிரகத்த பேஸ் பண்ணி சொல்லப் போறோம் அப்படின்னு செவ்வாய பேஸ் பண்ணி தான் மேடம் சொல்லப் போறோம். காரணம் என்ன அப்படின்னா, செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் முற்பகுதியில கடகம் வீட்ல, நீர் வீட்டுக்கு வருவாரு. பிற்பகுதியில சிம்மம் வீட்டுக்கு போவாரு. அப்ப இந்த முற்பகுதியில நீர் வீட்டுக்கு வரும்போது, இங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, செவ்வாய் நீச்சம் அடையறாரு. இங்க குரு உச்ச குருவா இருந்தாலும் நெறைய பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்னா, இது நீச்சபங்க ராஜயோகம் வந்துரும் அப்படின்னு நினைப்பாங்க. நீச்சபங்க ராஜயோகம்க்கு நீங்க நானுமே ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப எந்த கிரகம் வந்து நீச்சம் அடையுதோ, அந்த நீச்ச கிரகம் உச்ச ராசி எது அப்படின்னு பார்க்கணும். அப்ப செவ்வாய பொறுத்தவரைக்கும் மகரம் உச்ச ராசி. அந்த ராசியாதிபன் எங்க இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அந்த ராசியாதிபன் மீனத்துல வந்து பார்த்தீங்கன்னா, வக்ரகதி அடைஞ்சிருக்கா. அதுக்கும் மேல சந்திரனோட நிலையும் பாவிச்சு தான் இது நீச்சபங்கம், ராஜயோகம் வருமா அப்படின்றது டிசைட் பண்ணும். என்ன இருந்தாலும் உச்ச குருனோட சேரும்போது நீச்சம் பங்கம் ஆகியிருந்தாலும், அந்த கெடு பலன்கள் கம்மியா இருந்தாலும், சில விஷயத்துல ஜாக்கிரதையா தான் இருக்கணும். சில இடங்களுக்கு போகும்போது ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அத பேஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் மேடம். சூப்பர் மேம். இந்த செப்டம்பர் மாதத்துல ஒவ்வொரு ராசிக்காரர்களும் ஏன் இந்த இடத்துக்கு போகக்கூடாது? அப்படி போனா என்ன மாரி விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். இப்ப நம்ம ஒவ்வொரு ராசியினரும் எந்தெந்த இடங்களுக்கு செல்லக்கூடாதுன்னு தனித்துவமா நம்ம பார்த்துடலாம். செப்டம்பர் மாத காலகட்டத்துல இந்த இடங்களுக்கெல்லாம் செல்லாதீங்க. சென்றால் ஒரு சில விஷயங்கள் நடக்கும். தவிர்த்திடலாமே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ராசிக்குமா பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்கள் செல்லக்கூடாத இடங்கள் அப்படின்னா எந்த இடம்? ஏன் அப்படி சொல்லுவீங்க? இது எத பேஸ் பண்ணி சொல்லப் போறோம் அப்படின்னா, நெறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, சமூக வலைதளத்தில இந்த சோசியல் மீடியால இஷ்டத்துக்கும் யார் யாரோ என்னென்னமோ சொல்றாங்க. அந்த மாரி இந்த அம்மாவும் வருது இஷ்டத்துக்கும் சொல்லுது அப்படின்னு நினைக்கிறாங்க. எப்பயுமே நான் வந்து பிளானட்டரி பொசிஷன்ஸ் பார்த்து தான் சொல்லுவேன். அந்த பேசிஸ்ல விருச்சிக ராசி அன்பர்கள் நீங்க எதனால இந்த இடத்துக்கு போகக்கூடாது அப்படின்றதையும் சொல்றேன். ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம அப்படி சொல்லிட்டு தான் மேடம் வரோம். அந்த மாதிரி விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும் 9ல குரு இருக்காரு. ஓடுனவனுக்கு 9ல குரு அப்படிம்பாங்க. அகப்பட்டவனுக்கு 8ல குரு அப்படிம்பாங்க. அப்போ ஓடுனவனுக்கு 9ல குரு. 9ல குரு இருக்கிறது நல்லது. 9ல குரு இருக்கிறது நல்லது தான். மாற்று கருத்து இல்ல. ஆனா 9ல குரு தனிச்சு இல்லாம செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா, 9ல இணையறாரு. அதாவது குரு வந்து கடகத்துல உச்சம், செவ்வாய் நீச்சம். நீச்ச பங்கம் அப்படின்றது ஏற்பட்டாலும், செவ்வாய் நீச்ச கிரகத்தினுடைய காரகத்துவம். அதாவது அவனுடைய கெடுபலன்கள் குறைஞ்சிச்சு அப்படின்னாலும் கெடுபலன்கள் உண்டு. தனிமையா இருக்கக்கூடிய இடங்கள். அதாவது ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு கிராமம் மாதிரி இருக்கு.
அங்கே வந்து பார்த்திங்கன்னா தனியாக வீடு. அது என்னென்னா ப்ரைவசி. எனக்கு வந்து ஒரு பீஸ்ஃபுல்னஸ், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்ற மாதிரிலாம் சில ரெசார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமானுஷமாக இருக்குது. நான் அந்த மாதிரி நிறைய ரெசார்ட்ஸ் வந்து பார்த்தேன். ரொம்ப தூரம் அர்ஜென்ட்டுக்கு யாராவது ஒரு குரல் குடுத்தா கூட, கண்ணுக்கு எட்டுன தூரம் வரைக்கும் மனுஷாளனோட நடமாட்டமே இல்ல. அந்த மாதிரி ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, பீச் ரெசார்ட்டு அப்படின்றது, ஃபாரஸ்ட்ல இருக்கக்கூடிய ரெசார்ட் அப்படின்றது, ஹில் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ரெசார்ட் அப்படின்றது, இந்த மாதிரிலாம் நெறைய இடத்துல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, சமூக வலைதளத்திலேயே பார்க்க முடியுது. அப்ப அந்த மாதிரி தனிமையான இடம், அறிமுகமே இல்லாத இடம், அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஈஸியா இப்ப என்ன பண்றாங்க, நெட்ல பார்க்குறாங்க. நெட்ல பார்த்துட்டு ரூம் புக் பண்ணிடுறது, போறது. அங்க போனா தான் தெரியும். இது எப்படிப்பா இருக்கும்? இதோ பாரேன். இப்ப நெறைய விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கேட்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பெரியவங்க கேட்குறோம். "என்ன கண்ணு அங்க போய் ரூம் புக் பண்ணியிருக்கியே, அது என்ன இருக்கோ? எப்படி இருக்கோ?" எதுன்னு சொன்னா, "அட என்னம்மா நீ வேற. இத பாரும்மா, ரிவ்யூஸ் பாரும்மா, ஃபோட்டோஸ் பாரும்மா" அப்படின்னு குழந்தைங்க காமிக்கிறாங்க. அப்ப அது பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப பயமா இருக்கு. "என்னப்பா இது என்னமோ பூத் பங்களா மாரியேம்மா, எல்லாத்துக்கும் பயம் ஏம்மா பண்றீங்க?" அப்படின்னு எத்தன பிள்ளைங்க சொல்றாங்க. இது நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னாங்க, அவங்களோட அனுபவத்த பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, ஜாதகம் அப்படின்னு பெரும்பாலும் யாருக்கு பார்க்குறாங்க அப்படின்னா, பெண்கள் கணவருக்கு பார்க்குறாங்க. கணவருக்கு பார்க்கறது அப்படின்றத விட நெறைய பெண்கள் குழந்தைங்களுக்கு தான் பார்க்குறாங்க. குழந்தைங்களுக்கு தான் பார்க்குறாங்க. அப்படின்னும்போது பெரும்பாலான பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பகிரக்கூடிய விஷயங்கள் இது. "மேடம் இப்படி கேட்குறேன் மேடம். அது வந்து பாருங்க மேடம். அது பூத் பங்களா மாரி இருக்கு. நீங்களே பாருங்க மேடம்." உண்மையாவே அதெல்லாம் பூத் பங்களா மாரி தான் இருக்கு. இந்த குழந்தைங்க இந்த ஆன்லைன்ற பேர்ல, இந்த நெட் அப்படின்ற பேர்ல, என்னென்னவோ எங்கெங்கேயோ இருக்குது. Google ரிவ்யூ அது இதுன்ற பேர்ல எங்கெங்கேயோ புக் பண்றாங்க. இதுங்க தனியா போறது அப்படின்றது ஃப்ரெண்ட்ஸோட போகுதுங்க. ஃபேமிலியோட போகுது அப்படின்னும்போது, பெத்தவங்க இதுல கொஞ்சம் காஷியஸா இருக்காங்க. ஏன்னா, அவங்களோட அனுபவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அப்ப ஃப்ரெண்ட்ஸோட போகும்போது, இதுக்கு ஒரு ஜாதகம் பார்க்கறதுக்கு அப்படின்னு வருவாங்க. மேடம், பையன் வந்து பார்த்தீங்கன்னா, 1 மாசம் போறான். 1 மாசம் அது ஏதோ வந்து ஒர்க் ஷாப்பாம். ஒர்க் ஷாப்னா படிக்கிறதுல ஒர்க் ஷாப் அது ரிலேட்டட். இந்த இடத்துல தான் தங்க போறாங்களாம். பாருங்க மேடம் இந்த இடம் எப்படி இருக்கு? இங்க போய் பையன் தங்குறது சேஃபா மேடம்? அனுப்பிச்சு விடலாமா? இங்க போய் பாப்பா தங்குறது சேஃபா மேடம்? 4 ஆம்பள பசங்க, 5 பொம்பள பசங்க போறாங்க மேடம். போய் தங்குறது சேஃபா மேடம்? அனுப்பிச்சு விடலாமா? இப்படிலாம் கேட்பாங்க. அந்த இடம் சேஃபா? அப்படின்றது நம்ம அனலைஸ் பண்ணணும். நம்ம ஜாதக ரீதியா சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன், "அம்மா வேண்டாம்மா, இதுல இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு." அப்ப நாங்க அந்த மாரி கேட்கும்போது, "அம்மா இதுல இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கு. அந்த பசங்க போனாலும் அந்த பசங்களுக்கு தெரியாம பக்கத்துல போய் நீங்க நில்லுங்க. அதுக்கு முன்னாடியே ரூம் எடுங்க. அதுக்கு பக்கத்திலேயே ரூம் எடுங்க." அப்படின்றது நான் நெறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து இல்லன்னு சொல்ல முடியாது. பட் இருந்தாலும், எல்லாருக்கும் பசங்களையும் அனுப்பிச்சுட்டு தானும் போய் அங்க இருக்கிறதுக்கான வசதி வாய்ப்பு இருக்கணும் இல்லையா? ரூம் ரெண்ட் குடுக்குற அளவுக்கு காசு இருக்கணும். அதுக்கும் மேல வேலைய விட்டுட்டு போனா எத்தன விஷயம் இருக்கு. சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவாங்க? குழந்தைங்களுக்கு தெரியாம குழந்தைங்கள கண்காணிக்க முடியாது. இவ்ளோ விஷயம் இருக்குது அப்படின்னும்போது, ஓரளவுக்காவது பிள்ளைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நாட்ல என்ன நடக்குது? முக்கியமா நல்லத விட கெட்டத காமிச்சு குடுங்க. அப்பா இந்த மாரி விஷயத்தினால இது நம்ம என்ன பண்றோம்? குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செக்ஸ் ரிலேட்டட் எதுவும் நம்ம சொல்லிக் குடுக்கக்கூடாது. நாலேட்ஜ் வேணும். நாலேட்ஜ் இருந்தா தான் அவன் தப்பு செய்ய மாட்டான். தப்புனால நோய் வச்சுக்க மாட்டான். அதே மாரி கெட்டத எதுவும் சொல்லிக் குடுக்கக்கூடாது. கெட்டத காமிச்சு குடுங்க. காமிங்க. இது இது இந்த மாரி நடக்குது. அப்பதான் அவன் அந்த கெட்டதுல போய் சிக்க மாட்டான். ஸோ இந்த மாதிரி நம்பளும் சில விஷயங்கள குழந்தைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். இப்பதான் நெறைய பேர் டச் சொல்லிக் குடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் குடுக்கணும். சொல்லிக் குடுக்குறோம் அப்படின்னும்போது பிள்ளைங்களே அனலைஸ் பண்ணுவாங்க. ஐயோ! இடம் ரொம்ப தனிமையா இருக்கே! அ ரொம்ப வந்து அறிமுகம் இல்லாத இடமா இருக்கே! ரொம்ப தூரம் இருக்கே! இது ஏதாவதுன்னா யாரையாவது கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க. இது சேஃப் இல்ல. வேண்டாம். குயிட் பண்ணுவாங்க. ஸோ இது சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம செய்யலாம். 9ல செவ்வா. ஸோ இந்த மாரி நம்மளுக்கு ஒரு நீண்ட தூர பயணம், அந்த பயணத்தினால ஒரு பிரச்சனை அப்படின்றது வரதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி வந்து பாருங்க, இது பிள்ளைங்க இல்லைங்க. எங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசு ஆகுது. எங்க கணவரே அவரே இந்த மாரி தாங்க பண்றாரு. அப்படின்னா, அவரே இந்த மாரி தாங்க ரூம் புக் பண்ணுவாரு. நான் வரமாட்டேன் அப்படின்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிடு. ரொம்ப சிம்பிள். அப்படி போனோம் அப்படின்னாலும் உரிய சேஃப்டி மெஷர்ஸ். திடீர்னு அங்க ஏதாவது பிரச்சனைன்னா, பக்கத்துல எங்க ஸ்டேஷன், என்ன நம்பர் நம்ம கால் பண்ணணும், என்ன நம்பர் கால் பண்ணா எமர்ஜென்சி பெர்சன் வருவாங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபயர் ஆஃபிஸ் நம்பர் நெறைய பேர் வாங்கி வச்சுப்பாங்க. இந்த மாரி எமர்ஜென்சி அப்படின்போது, அடுத்த செகண்ட் வருவாங்க. புரியுதுங்களா? இந்த ஃபயர் ஆஃபிஸ் நம்பரு, போலீஸு, ஸ்குவாட் இந்த மாரி எல்லாம் வந்து நம்ம பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் இந்த மாரி நம்பர்ஸ்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிறோம்னா, திடீர்னு ஒரு மாதிரி அசம்பாவிதம் நடக்கும்போது, நம்ம அப்படி கான்டாக்ட் பண்ணலாம். ஆனா கான்டாக்ட் பண்றதுக்கு வழியும் வாய்ப்பும் இருந்தா தானே கான்டாக்ட் பண்ண முடியும். முடியாது இல்லையா? அப்ப எல்லாத்த விட பெஸ்ட் என்ன? அந்த மாதிரி இடங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. அவாய்ட் பண்ண முடியாது அப்படின்னா, இந்த மாரி சேஃப்டி மெஷர்ஸ் வச்சுக்கணும். அதுதான் மேடம் நல்லது. ஓகே மேம். இந்த மாத காலகட்டத்தில இவங்க அவசியம் சென்று தான் ஆகணும் அப்படின்னு சூழல்ல இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பரிகாரம் செஞ்சுக்கோங்க அப்படின்னா, என்ன பரிகாரம் இவங்க செஞ்சுக்கலாம்? ஹனுமன் சாலிசா மேடம். ஹனுமன் சாலிசா.
ஹனுமன் சாலிசா பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்குது, நிறைய கதைகள் இருக்குது ஹனுமன் சாலிசா. என்னோட அனுபவத்தில் நான் ஹனுமன் சாலிசானோட ஒரு வியக்கத்தக்க ஒரு விஷயத்தை பார்த்தேன். அது என்ன அப்படின்னா, நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கிளினிக்லேருந்து, திருப்பத்தூர் கிளினிக்லேருந்து நைட்டு 8-8:30 மணி ஆகிடும். நாங்கள் எங்கள் கிராமத்து வீட்டுக்கு போவோம். அந்த கிராமத்து வீட்டுக்கு போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹனுமன் கோயில் இருக்கும். நான் எப்பயுமே வண்டியில் ஏறி உட்காரும்போது ஒரு காலகட்டம் என்ன அறியாமல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஹனுமன் சாலிசா சொல்லிகிட்டே போவேன். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா செயின் ஸ்நாச்சர்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. நான் வந்து பார்த்திங்கன்னா கழுத்தில் போட்டிருக்க செயின் வந்து 7.5 பவுன் செயின். அது என்னத்துக்கு நான் அந்த 7.5 வாங்கினேன்னு தெரியல. 7.5 பவுன் செயின் போட்டிருப்பேன். அது என்னவோ அந்த மாடல் பிடிச்சிச்சு அப்படின்ற மாதிரி வாங்கினேன். அப்போ நான் போகும்போது வந்து பார்த்திங்கன்னா ஹனுமன் சாலிசா சொல்லிகிட்டே போகிறேன். எங்கள் ஹஸ்பண்ட் 2 வீலரில், அன்றைக்கி நாங்கள் கார் எடுக்கல, 2 வீலர் முன்னாடி ஓட்டிட்டு போகிறார், நான் பின்னாடி உட்காந்துட்டு போகிறேன். ஹனுமன் சாலிசா என்ன அறியாமல் நான் யூஸ்வலாக சொல்கிறது அந்த மாதிரி ஹனுமன் சாலிசா சொல்லிகிட்டே போகிறேன். எனக்கு இப்படி நடக்கும்லாம் தெரியாது, அதை பற்றின பெரிய அவேர்னஸ் கிடையாது. ஏன்னா எங்கள் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா வருஷமாக அந்த இடத்துல இருக்க ஃபேமிலி. அப்போ அந்த ஏரியா சுற்று பற்றி எல்லாருக்குமே எங்களுக்கு தெரியும். அப்போ எதுவும் எங்களை மீறி நடக்காதுன்றது சாலிடாக தெரியும். இருந்தாலும் அந்த ஒரு விஷயம் என்னென்னா, அப்படியே வந்து செயினை ஸ்நாச் பண்ணியிருந்தாலும் எங்கள் வீட்டில் எல்லாத்தையும் பிடிச்சிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க, அது வேறு. ஒரு பெரிய குரூப்ஸ். பட் இருந்தாலும் நான் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வண்டி ஓட்டிட்டு போகிறாரு. 2 பசங்களில் ஒரு மத்தியம வயசு ஆளுங்க. அவங்க என்ன பண்ணுறா, பின்னாடி இருக்கவன் நேராக வந்து நான் ஹனுமன் சாலிசா சொல்லிட்டு இருக்கேன். என்ன இப்படி வந்து கையில் இப்படி வந்து கழுத்தில் கை வைக்கிறான். கையை கரெக்டாக அவன் வைக்கிறான். எங்கள் ஹஸ்பண்ட் சர்ன்னு அவர் அறியாமல் இப்படி போகிறாரு. அவருக்கு தெரியலாம் தெரியாது. அதாவது அவன் செயின் ஸ்நாச் பண்ண வரான் அப்படின்லாம் தெரியாது. இப்படி கை வைக்கிறான். எங்கள் ஹஸ்பண்ட் அவர் அறியாமல் போகிறாரு. நான் சொல்கிறேன், அப்பா என்னன்னு தெரியலப்பா, அவன் வந்து என் கழுத்தில் வந்து கை வச்சானோடனே அவருக்கும் தெரியல அவன் செயினை பிடுங்கிறதுக்கு தான் வந்து அவன் கை வச்சா, எனக்கும் தெரியல அவன் செயினை பிடுங்கிறதுக்கு தான் கை வச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம், அவன் சர்ன்னு போயிட்டான். சரண் போயிட்டோடனே அவன் என்ன கழுத்தில் வந்து கை வச்சு போனவனே, யார் அவன் கழுத்தில் கை வச்சு போகிறவனு எங்கள் ஹஸ்பண்ட் என்னவோ பெருசாக வந்து ஜாக்கி சான் மாதிரி அவன் பின்னாடி போகிறார். அவனை போட்டு 4 சாத்தலான். அப்புறம் பார்த்தா சர்ன்னு சந்தில் போந்து மறைஞ்சிட்டாங்க. கிராமம் அது, மறைஞ்சிட்டாங்க. அப்போ ரோட்ல இருந்தோ என்ன ஏன் மொழியார இந்த சைடு வர அப்படின்னு கேட்குறான். எங்கள் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, இந்த மாதிரிப்பா கழுத்தில் கை வச்சானப்பா அப்படின்னா. ஐயோ செயின் பிடுங்குறவங்கப்பா அவங்க, செயின் பிடுங்குறவங்க, நல்ல காலம் செயின் காப்பாத்துச்சு, அதாவது செயினை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு நினச்சிக்கோப்பா, அவங்க பின்னாடிலாம் போக வேணாம்ப்பா, நீ போப்பா காலைல பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அமிச்சார். அப்போ அந்த ஹனுமன் சாலிசானுடைய பவர் எவ்வளோ. விளையாட்டாக தான் சொன்னேன் நான், சீரியஸாக இப்படி நடக்கும் அப்படின்லாம் தெரில. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, ஐயோ செயினை பிடுங்கிறதுக்கு தான் அவன் கையை வச்சா அப்படின்னு. எனக்கும் புரியல, எங்கள் ஹஸ்பண்டுக்கும் புரியல. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய மிராக்கிள்ஸ் நடக்கும் ஹனுமன் சாலிசால. அப்போ எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஹனுமன் சாலிசா நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுலேருந்து மீண்டுருவோமா, மாற்றுக்கிறது கிடையாது. ரொம்ப சூப்பர் மேம். இந்த ராசிக்கு செல்லக்கூடாத இடங்கள் என்ன, அப்படி செல்லணும் அப்படின்ற நிலைமை ஏற்பட்டதுன்னா அவங்க என்ன பிராயச்சித்த பரிகாரம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப அழகா சொன்னீங்க மேம். மேம், ஜோதிடம் கற்றுத்தரப்படும் ஜோதிட வகுப்பு அப்படின்னு நீங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க. யாரெல்லாம் ஜோதிடம் கத்துக்கலாம், அதனுடைய முறைகள் என்ன, அந்த வகுப்பு எப்போ நீங்க எடுக்கிறீங்க, எத்தனை மந்த் கோர்ஸ் அது, அதை வந்து நம்ம மக்களுக்காக சொல்லுங்க மேம். கண்டிப்பாக மேடம், கண்டிப்பாக. இது வந்து பார்த்திங்கன்னா மேடம் லெவல்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் லெவல் மேடம். ஃபஸ்ட் லெவல் அப்படின்னா பொதுவாக நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா மேடம், ஒரு 4 நாளில் ஒரே மாதத்தில் ஜோதிடம் கற்றுக்கலாமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அது சாத்தியம் கிடையாது. ஜோதிடம் அப்படின்றது பெரிய சமுத்திரம். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மேடம் எல்லா ஜோதிடர்களுக்கும் நம்ம தான் ரொம்ப பெரிய பர்சன்ஸ். ஜோதிடத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை விட்டால் வேறு யாருமே இல்லை அப்படின்ற ஒரு நினப்பு இருக்குது இப்போ. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா மேடம், கட்டுறது கைமண் அளவு. அப்போ அந்த சமுத்திரத்தில் நீந்தி முத்து எடுக்கிறோம் அப்படின்னாலும் நாங்கள் 1-2 முத்து தான் எடுக்கிறோம். லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான முத்துக்கள் அதில் இருக்க தான் செய்யுது. நிறைய கிளாஸ் வந்து டீட்டெயில்ஸ் கேட்குறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மேடம் ஒரே மாதத்தில் கற்றுக் கொடுத்துருவீங்களா, 2 மாதத்தில் கற்றுக் கொடுத்துருவீங்களா அப்படி கேட்குறாங்க. அது சாத்தியம் கிடையாது மேடம். ஓரளவுக்கு நல்லா வந்து நம்ம மற்ற ஜாதகங்களை பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு லெவல் 1. லெவல் 1ல் பேசிக்ஸ், பிளானட்ஸு, அவங்களோட காரகத்துவம், அதனோட பயன்கள், எந்த கிரகம் நீச்சம் உச்சம், இப்படி பல விஷயங்கள் இருக்குது மேடம். எந்தெந்த கிரகம் என்னென்ன மாதிரி பலன்களை கொடுப்பாங்க. ஆக லெவல் 1 முடிக்கணும், அதுக்கப்புறம் லெவல் 2 முடிக்கணும், அதுக்கப்புறம் கொஞ்சம் அட்வான்ஸ்ட் அப்படின்னா லெவல் 3. அப்போ இந்த 3 லெவலாக தான் மேடம் நாங்கள் சொல்லித்தரோம். சூப்பர் மேம். அஸ்ட்ராலஜி எனக்கும் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. அந்த ஆசைக்கு நீங்கள் ஒரு வழிகாட்டியாக இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அஸ்ட்ராலஜி கிளாஸில் நீங்களும் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டாக்டர் தீபா அருளாளன் மேடம் எடுக்கக்கூடிய இந்த வகுப்பை நீங்களும் பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகுப்பாக தான் அமையும். ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் தான் போயிட்டுருக்கு. இமீடியட்டாக நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப அருமையாக சொன்னீங்க மேம். நன்றி. இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த பதிவை மற்ற ராசியினருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேடமை நீங்கள் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி
டைரெக்டாக மேடமோட கன்சல்டேஷன் நீங்கள் எடுத்துக்கலாம். ஆன்லைன் கன்சல்டேஷனும் இருக்குது, அதையும் பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி மேடம் வந்து வகுப்பு எடுக்கிறாங்க. அந்த வகுப்பில் ஜோதிட வகுப்பில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சாலும் அதையும் பயன்படுத்திக்கோங்க. நீங்களும் ஒரு ஜோதிடர் ஆகலாம். ஸோ வீடியோவில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி கிளாஸ்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேறு ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.